கர்த்தருக்குள் பிரியமானவங்களே, இந்த நாள்ல கூட தேவன் கிருபையில தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும்படி பிதாவாகிய தேவன் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த சமயத்தை நம்ப அவருடைய வசனங்களையும், அவருடைய திட்டங்களையும் நம்ம புரிந்து கொள்ளும் வண்ணமாக, அவருடைய பரிசுத்த ஆவி கொடுத்து, அவருடைய வழிநடத்துதல் மூலமா இந்த பாடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சில மணி நேரம் அவருடைய வசனங்களை தியானிக்கிறது நம்ம போகலாம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பாடத்தின் தலைப்பு இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் நம்மளுக்கு தந்துட்ட நன்மைகள் என்னவா இருக்கு என்று தான் நம்ம பாடத்தை பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக ஏன் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் நம்மளுக்கு நன்மைகளை கொடுக்கணும்? அவர் நம்மளுக்கு டைரக்டாவே கொடுத்துருக்கலாமே. ஏன் இயேசு கிறிஸ்து மூலமா கொடுக்கணும்னு ஒரு அவருக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ஏனென்றால் இந்த உலகத்துல தேவன் சகலத்தையும் அண்ட சராசரத்தையும் உண்டு பண்ணினது அவரே இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளும் உண்டு பண்ணினவரும் அவர்தான். கடைசி 6வது நாள்ல ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி அவர்களையும் தன்னோட சாயலு ரூபத்தின்படி உண்டு பண்ணி ஏதேன் தோட்டத்துல வைத்தவர் அவர்தான். ஆனா அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து நீ இந்த பழத்தை சாப்பிட்டினா செத்து போவாய். ஒருவேளை சாப்பிடாம இருந்தா உனக்கு ஜீவன் இருக்குன்னு சொல்லி கட்டளை கொடுத்து போயிருக்கிறாரு. அதனால ஆதாம் என்ன பண்றாரு? ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டு அவர் கீழ்ப்படியாம போனதுனால பாவத்தின் சம்பளம் மரணம் வாங்கிட்டாங்க. அப்ப நம்மெல்லாம் எப்படி பொருந்துட்டோம் பாத்தீங்களா? பாவத்து மூலமா தான் இல்லைங்களா? ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம் நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம் இருந்தோம் ஒரு பார்வையெல்லாம் பாத்தீங்களா? இப்படியாக ஒரே ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இப்படியாக நம்ம எல்லாம் எப்படி இருக்கணுங்க? ஒரு மனிதன் மூலமா பிறந்திருக்கிறதுனால, ஒரு மனிதன் பாவம் செய்து மரணத்துக்குள்ள போயிருக்கிறதுனால, நாமளும் அவருக்குள்ள பிறந்து வந்திருக்கிறதுனால அந்த சாபம் ஆகிய பாவம் மற்றும் மரணம் இந்த மனித குலத்து மேல் என்ன பண்ணுது? ஆளுகை சேர்ந்து கொண்டு இருக்கிறதுனால, அப்போ தேவன் நம்மள உண்டாக்குனது இந்த மாதிரி மரணம் என்ற நிலையில, இந்த மரணம் என்ற கஷ்டத்தில் இருக்கணும்னு அவருக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவர் பாருங்க, மரணம் என்பது ஒரு நாள் மரித்து போவது மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கை முழுவதும் மரணம் தான். ஒரு நாள் டெத் ஆயிட்டாக்கா அந்த 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 பாடிக்கு நோவும் தெரியாது, கஷ்டமும் தெரியாது, பாடுகளும் தெரியாது. ஆனா இந்த மரண அவஸ்தை, இந்த மரண பாடுகள், இந்த சாபம் எப்படி இருந்தாக்கா பிறந்ததுலேருந்து பிடிச்சி நம்ம சாவர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோவுல காய்ச்சல், பெயின்ஸ், நோவுங்கோ, விவிதமான ஒரு மனநோய்கள், கமிட்மெண்ட்ஸு, டென்ஷன்ஸு, அதுக்கு ஒரு ஏஜ் ஆகும் நம்ம பாடியில வீக்னஸ் ஆகி நம்மளுக்கு வரக்கூடிய நோவுங்க. இப்படிலாம் இதான் மரணத்து அவஸ்தைகள். அப்போ இது ஏதோ ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் மனுஷன் 30 வருஷம் வாழ்றான்னா, அவன் நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறதே இல்ல. அப்படி அந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்றது நம்ம பெத்தெடுத்த பிள்ளைகளே சில டைம் கஷ்டப்பட்டிருந்தா நம்மளால பார்க்க முடியறதில்ல. அப்ப நம்மளுக்கே ஃபீலிங் ஆகுது. என் மகன் கஷ்டத்துல இருக்கிறானே! அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பட்டு அவங்களுக்கு நல்லா ஆகணும்னு சொல்லி நம்ம பண்றோம். ஆசைப்படுறோம். அப்படி இருக் அப்படி இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கு நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்குமா? ஆசை இருக்காதுங்களா? ஆசை இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவர் நம்மை சீர்தூக்கி நல்ல ஒரு நல்ல ஒரு நிலையில மரணம் இல்லாத இருக்கணும் இந்த மனித குலம் என்ற ஒரு சிந்தை அப்பா தேவனுக்கு இருக்கிறதுனால எப்படி இவங்களுக்கு திரும்ப மறுபடியும் இந்த பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலை ஆகி இவங்களுக்கு ஒரு நல்ல நிலையை வைக்க முடியும்? அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்? அதோட திட்டம் என்ன இருக்கலாம்?
அதுக்கு அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு அந்த பூமிக்கு அனுப்புறத உத்தேசமே நமக்காகன்ற இல்லைங்களா? இந்த மனித குலத்துக்காக தான். இந்த மனித குலம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எப்படி இருந்தார் பாவம் செய்யறதுக்கு முன்னதாக, அப்படி ஒருத்தரும் இந்த பூமியில வாழணுன்றது தான் தந்தை பிதாகிய தேவனுடைய தேவனுடைய ஆசையா இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் பங்காக இன்னைக்கு நம்ம இந்த சுவிசேஷ யுகத்துல நமக்கு அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவ மூலமா கிடைக்கப்படுற ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள நமக்கு என்ன பண்ணுறதுனா வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இன்னும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். மேத்யூ 11th chapter 29 and 29th verse. நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுக்கு மேல ஒரு வசனம் வச்சிருங்க. வருத்தப்பட்டு 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இதான் இது ஒரு வாக்குத்தத்த வசனம். இது மாதிரி ஒரு கூப்பிடுறதுக்கு ஒரு பவர் இருக்கணும். இப்போ நம்மளும் ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் கூப்பிடுறோம்னாக்கா எல்லாரையும் கூப்பிடுறேன், எதுக்கோ நம்ம வீட்டுக்கு ஏதோ கூப்பிடுறோம்னாக்கா அதுக்கு தகுந்த செட்டப் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும். அந்த ஒரு கெப்பாசிட்டி எனக்கு இருக்கணும். நான் வெறும் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து உக்காந்து தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, உட்கார இடம் இல்லை, கூப்பிடுறது மட்டும் கூப்பிட்டு வயலிருந்து எல்லாரையும் ஒரு 100 பேரை. அப்புறமா அவங்க வந்தாங்களா, அவங்களுக்கு தானே தேவையான அந்த எதுக்காக கூப்பிட்டோமோ அந்த நோக்கமே அவங்களுக்கு தெரிவிக்கணும் எப்படிங்க இல்லைங்களா? அப்போது ஒருத்தர் நம்ம கூப்பிட்றோம், எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் கூட கூப்பிட்றோம் இல்லைங்களா? மேரேஜ் கூப்பிட்டா நமக்கு தெரியும் 1000 பேர் வருவாங்கோ, 1000 பேருக்கு தகுந்த ஹால் எடுக்கிறோம், நம்ம 1000 பேர் தகுந்த மாதிரி சாப்பாடு செய்கிறோம். என்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் மேரேஜுக்காக. அப்போ அந்த அறிவு நம்மளுக்கு பாருங்க இருக்குதுங்க. எனக்கு அந்த 1000 பேர் வந்து மேரேஜுக்கு வந்தே வருவாங்கோ. அப்போ அந்த சிந்தை இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த பெரிய ஹால் எடுக்கணும் நம்ம. இல்லை 100 பேர் 200 பேர் ஆனாக்கா சின்ன பார்ட்டியல் எடுத்து அதுக்கு தகுந்த பிளான் பண்ணுறோம். அப்போ பாருங்க, அப்போ நம்மளுக்கு என்ன எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுறேன், அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது கூட எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த மாதிரி கர்த்தர் இயேசுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி எத்தனாக்கா எல்லாரும் ஏதோ 1-2 பேர் இல்லை, இது 100 பேர் 1000 பேர் இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். அப்போ என்ன நோக்கம்? எல்லாருக்கும் என்ன இருக்குது? இன்னைக்கு இளைப்பாறுதல் இல்லவே இல்லை. இளைப்பாறுதல்னாக்கா ஒரு ரெஸ்ட். யாருக்கும் ரெஸ்ட் ஆஃப் மைண்ட் இல்லவே இல்லை. எப்போதான் நம்ம ரெஸ்ட் போடுறோம்? நம்ம ரெஸ்ட் எப்போ போடுறோம்? ஆர்ஐபி எப்போ போடுறோங்க? அப்போதானே எல்லாரும் ஆர்ஐபி ஆர்ஐபி, மை பிரதர் இஸ் ஆர்ஐபி, மை மாம் இஸ் ஆர்ஐபி அப்படின்னு நம்ம மெசேஜ் போடுறாங்க. என்ன சார் ஆர்ஐபி மீனிங்க? ரெஸ்ட் இன் பீஸ். அப்போதான் ஒன்றும் டென்ஷன் இல்லாமல், பாரம் இல்லாமல், நோய் இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கூப்பிடல. டெத்தில் தான் நமக்கு ரெஸ்ட் அண்ட் பீஸ் இருக்குதா? இல்லை, இந்த பாடியில் நம்ம வாழும்போதே நம்ம ரெஸ்ட் அண்ட் பீஸில் இருக்கணுங்க. நம்ம டெத்துக்கு அப்புறம் போகிறது வந்து மீனிங்ஃபுல் இல்லை. அது சாபம், அது மரணம் வரும். அப்போ அது வந்து சமாதானம், அது ஒரு நிம்மதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா கிளாஸில் நம்ம பார்க்கும்போது இந்த பாடியிலேருந்து ஆவி வெளியே போன ஒருபாடு இந்த பாடிக்கு எந்த ஆக்டிவிட்டிஸு எந்த கிரியவும் இருக்கிறதுல. அப்போ ஆவியும் சரீரமும் சேர்ந்தால் மட்டும்தான் ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு மட்டும் தான் ரெஸ்ட் அண்ட் பீஸ் வேணும். டெட் பாடிக்கு ரெஸ்ட் அண்ட் பீஸ் தேவையில்லை. நீங்கள் சொன்னாலும் சொல்லாமல் போனாலும் அது அப்படி தான். அது அப்படியே வீழ்ந்து கிடக்கும். எங்கே வீழ்ந்தாலும் போயிருந்தா உயிர் இல்லாத பொருள் எப்படி விழுந்து நீங்கள்
இந்த மைக் இதெல்லாம் நீங்க 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல எத்தனை வருஷம் வச்சாலும் இதே ஸ்தானத்துல இப்படியே தான் இருக்கும். இது ஷேக் ஆகாது. அதே மாதிரி தான் டெத்துக்கு போனவங்க அவங்க நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் சமாதானம் கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் அந்த பாடி ஒரு இடத்துல விழுந்து கிடக்கும், அழுகி போயிடும். அதுக்கு ரெஸ்ட் அண்ட் பீஸ் இல்லை. அப்போ யாருக்கு ரெஸ்ட் அண்ட் பீஸ் வரணும்னா ஆர்ஐபி இருக்குன்னா இந்த பாடிக்கு, இந்த உயிருள்ள மனிதனுக்கு தான். நம்ம என்ன பண்றோம், சில டைம்ல ரெஸ்ட் எடுக்கணும் சொல்றேன் இல்லைங்களா, எனக்கு ரெஸ்ட் வேணும், இப்போ வேலை காத்தாலும் சாயங்காலம் ரெஸ்ட் வேணும், வேலை செஞ்சு வந்துட்டேன். அதுக்கு தானே ஒரு கம்ஃபர்டபுளான சோஃபா, கம்ஃபர்டபுளான ஒரு சேர்ஸு, அதில் சாஞ்சின்னு உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலை. அது என்ன நம்மளுக்கு அந்த ரெஸ்ட் கொடுக்கும். இல்லை ஜாகிரதா இருக்குது மூலில் உட்காந்து போன்னு சொன்னாக்கா அதுக்கு பாடி ரெஸ்ட் கிடைக்காது. உட்காரத்துக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், படுக்கிறதுக்கு ஒரு பெட் இருக்கணும். பெட் இல்லாமல் கீழே ஏதோ எங்கே வீந்து கட்டுக்கு போன்னு சொன்னாக்கா அது ரெஸ்ட் ஆகுது, பூர்ணமாக ரெஸ்ட் ஆகாதுங்க இல்லைங்களா. அப்போ இந்த உயிருள்ள பொருளுக்கு தான் இப்போ இயேசுகோ அவங்க சொல்லும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களே. என்ன வருத்தப்பட்டுன்னு இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வருத்தத்தோடு தான் வாழ்ந்துங்கிறோம், வருத்தத்தோடு தான் ஸ்கூலுக்கு போகிறோம். ஏன் இந்த அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புதோ, வருத்தத்தோடு தான் வேலைக்கு போகிறோம். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு இந்த குடும்பத்தை வச்சு எனக்கு டெய்லி வேலைக்கு போயிட்டு நம்ம ஸ்டேல வாழ்றோமே, அதான் பாருங்க நம்ம தாட்டு. வருத்தப்படுங்க. ஒரு சில டைம் சாப்பிட கூட வருத்தப்படுவோம். இதுவும் ரோட்ல போயிருப்போம், நல்ல ஒரு சாப்பிடலாம்னு சொல்லி 100 ரூபாய் கொடுத்து வாங்கிருந்த பொருள், அந்த பொருள் ஏதோ டேஸ்ட் இருந்துச்சுங்க, இந்த ஹோட்டலுக்கு ஏன் தான் வந்தானோ அப்பா, வருத்தம் என்ன பண்றது, வந்துட்டேன் காசு வாங்கிட்டேன், வருத்தத்தோடு தான் சாப்பிடணும். அப்போ இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையே வருத்தத்தோடு தான் இருக்குதுங்க, சந்தோஷத்தோடு எதுவுமே இல்லை. கொஞ்சம் நஞ்சம் ஒரு 5 மினிட்ஸு ஒரு 10 மினிட்ஸு ஏதோ சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆனால் மீதி 24 ஹவர்ஸு இல்லை ஒரு இன்னொரு சந்தோஷம் இருந்தால் கூட 23 ஹவர்ஸ் நம்ம வாழ்க்கை பிடிக்குனாக்கா ஒரு வருத்தத்தோடு தான் இருக்குதுங்க. சில டைம் நைட்டில் தூக்கம் வரலன்னா ஒரு வருத்தம் வருங்க. தூக்கம் வரலனாக்கா ஒன்றியோ தூக்கம் இல்லாமல் ஒரு சுற்றி பிரண்டி படுத்து அது ஒரு வருத்தம் வாழ்க்கை. அது நைட்டில் தூக்கம் வரலனாக்கா ஏன் தூக்கம் வரதுன்னா டென்ஷனு. நாளைக்கு நான் ஏதோ யாரும் திட்டிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. இது மனுஷன் வாழ்க்கையிலங்க அப்படிலாம் இருக்குது. நாளைக்கு ஆஃபீஸில் போய் இன்னும் டென்ஷனோ, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் கொடுக்குறதோ, கிளாஸ் பேச கூட நாளைக்கு போய் கிளாஸ் பேசணுன்னாக்கா இந்த கிளாஸ் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த கிளாஸ் பேசுறதுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். டேட்லாம் என்ன கிளாஸ் எடுக்கிறது, என்ன படிக்கிறது, என்ன அந்த டாபிக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் எடுக்கும். அந்த டாபிக் தகுந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுங்க பசங்களை மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நைட்டு ஃபுல்லாக சில பேருக்கு ஆரம்பத்தில் எடுக்கிறவங்களுக்கு, நம்மளாம் நைட்டு ஆரம்பத்தில் எடுக்கும்போது ஒரு நைட்டில் தூங்க மாட்டோம். ரெண்டு மட்டும் அதே சப்ஜெக்ட் எழுது பாயிண்ட் எழுதலாமா பேப்பருங்களே தூக்கி எழுதி தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும். இப்படிதான் மனுஷனோட வாழ்க்கையில் வருத்தம், எல்லா விதத்துலையும் வருத்தம் இருக்குதுன்னு ஒரு கண்டுபிடிக்கணுங்க. பாரம் சும அந்த வருத்தத்தை பாரம் மாதிரி சுமந்துங்கிறோம். நம்ம வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்களாம் என்கிட்ட வாங்க. அப்போ கர்த்தர் கூப்பிடுறது எதுன்னா என்கிட்ட வந்துருங்க, என்கிட்ட சொல்லிடுங்க. பேதுரு தான் சொல்றது, உங்க கஷ்டத்தை உங்க பாரம் மேலே அவர் மேலே வைத்து விடுங்கள், அவர் உங்களுக்காக சிந்திக்கிறாரு. இவரு ஒரு ரீதி சொல்லியிருந்தாருனாக்கா அப்போ பேதுரு தான் எக்ஸ்ட்ரா வார்த்தை, நீங்க சிந்திக்க அதிகமா வருத்தப்படாது. அப்போ செத்து போன பாடிக்கு சொல்றாங்களா நமக்கு சொல்றாங்களா? நமக்கு தான். அப்போ அப்படி இருக்கும் சொல்றீங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்ம சொல்றதை நீங்க வருத்தப்படாதீங்க, எதுவும் அவர் பாரமா வைக்காதீங்க. பாருங்க, ஒண்ணு நம்ம பாவத்தின் சம்பளம், 2 கூட்டத்துக்கு சொல்றாரு இந்த வார்த்தை. பாவத்தின் சம்பளம் மரணத்து மூலமா வந்திருக்கிற பிரச்சனைகள், அது ஒரு பாரமாக நம்மளுக்கு புறஜாதிகளுக்கு. நமக்கு அன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம்ல பேசும்போது யூதர்களுக்கு தான் இந்த வசனத்தை பேசுறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களே. அவங்க என்ன மாதிரி பாருனாக்கா ஆதமோடைய பாரம் இல்ல, நியாயப்பிரமாணத்தின் மூலமா வந்திருக்கிற பாரங்கள். இப்போ நியாயப்பிரமாணம் ஒரு பாரம், அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கு சாதாரண மனுஷனால முடியாதது. சாப்பிட்டாலும் குத்தம், இதுதான் சாப்பிடணும் அது சாப்பிடக்கூடாது, இதான் வேலை செய்யணும், 6 நாள் வேலை செய்யணும், 7 நாள் வேலை செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும்,
ஏறக்குறைய ஒரு 600 கட்டளையே ஒரு மனுஷன் அடிக்கடி என்ன பண்ணணும், நான் நடந்தேன்னா நடக்கலையா, ஒருவேளை அதுக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கு போய் பலி செலுத்துறேன்னா பலி செலுத்தலையா, இந்த ஒரு கணக்கு என்ன பண்ணுவாங்க பண்ண வேண்டியதாகுது, பார்த்துன்னே இருக்கணும். ஒருவேளை அப்படி நான் பண்ணலன்னா கடவுளோட கோவம் என் மேல வந்துடும், என் பிள்ளைங்க மேல வந்துடும், நான் சரியா பலி செலுத்துறேனா, அப்ப தேவன் என்ன மேல கோபமா இருப்பாருன்ற ஒரு பாரம் அவங்களுக்கு. அப்ப கர்த்தர் இயேசு இதெல்லாம் அவர் வந்துகிறத நம்மளை ரிலீஃப் பண்றதுக்கு தான், விடுதலை செய்யறதுக்காக தான் வந்து என்கிட்ட வந்துருங்க. இப்ப சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிற உங்களுடைய நுகத்தெல்லாம் என் மேல வைத்து விட்டு என்னுடைய நுகத்தை என்ன பண்ணுங்க, லகுவா இருக்குது, ரொம்ப பாரம் இல்லாத இருக்குது, ரொம்ப ஈஸி இருக்குது, அப்படியே மாதிரி என்னுடைய பாரம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த வசனங்கன்னா எக்ஸ்பிளேஷன் பண்ணாருன்னா, முதலாவது எந்த பாரத்துல நம்ம விடுதலைனாக்கா, நம்மளுக்கு பாவம் மன்னிப்புல ஒரு பாவம் செய்துட்டா அதே ஒரு மிகப்பெரிய பாரம் ஆயிடும். இருக்கிற பிரச்சனைங்க ஒரு பாரம்னாக்கா, எங்கேயோ இடத்துல தப்பு செஞ்சுட்டு இருப்போம். அது உலக மனுஷனும் இருக்குதுங்க இன்னைக்கு. எதுனா வெளியே தப்பா நடந்துட்டு வந்துட்டானா அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்காது. அவங்க முகத்துல நீ பார்த்து கண்டுபிடிச்சு, ஏய் நீ எங்கேயோ போயிட்டு வந்து இன்னைக்கு நீ என்ன தப்பு பண்ணிக்கிற, அதான் இன்னைக்கு ஒரு உன்னோட ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி இருக்கு. சிஸ்டர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, தன் புருஷனை பத்தி தன் பிள்ளைங்க பத்தி ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி புருஷன் தன் மனைவி பத்தி ஈஸியா அவங்க ஒரு ஒரு நாள் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் மீதி 4 நாள் பார்த்து ஒரு நாள் அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தப்பு ஈஸியா கண்டுபிடிக்கிற தன்மை மனிதனுக்கு இருக்குங்க. அப்ப அந்த ஒரு தப்பு செஞ்சுட்டா ஒரு பாரம் இருக்கும் பாருங்க. அது நம்ம கிறிஸ்தவரா இருக்கிற நமக்கு வாழ்க்கையோட எங்க பார்த்தாலும் பாவம் இருக்கிறதுனால, பாவம் அப்படியே காற்று மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறதுனால, அந்த பாவக்கரை நம்ம மேல படும்போது நம்மளுக்கு ஒரு ஆதங்கம் ஆகும் பாருங்க. தாவீது சொல்றா இல்லைங்களா, நான் பாவம் செய்துட்டு நான் அறிக்கை பண்ணாம அப்படியே இருந்துட்டாக்கா என் எலும்புக்குனாவது பெயின் வருது, எலும்புருகி அது மாதிரி ஆயிடுறேன் நானு. ஒருவேளை அந்த பாவத்தை நான் சொல்லிட்டு அதை அறிக்கை செய்துட்டு சமாதானம் வாங்கிட்டா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது பாருங்க. அப்போ முதல் இயேசு கிறிஸ்துவமா கிடைச்ச நன்மை நமக்கு எதுவும் பார்த்தீங்களா, பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஒரு நிலையை போட்டு பாவத்துக்கு மனித குமாரனுக்கு மன்னிக்கிற சக்தி இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பாவத்துக்கு மன்னிக்கிற ஒரு சக்தி இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம் அவர்கிட்ட. நம்ம பாவத்தை சொல்லிட்டா நம்ம மனசு கிளியர் ஆகும். அப்ப அதுதான் சொல்றாரு. படிக்கும்போது இதுதான் பெரிய விஷயம், பெரிய பாரம் மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு சமாதானம் கிடையாது இல்லைங்களா, அது மிகப்பெரிய நம்ம ஆத்மாவுக்கு உள்ளான மனுஷனுக்கு எப்படி இந்த மாம்ச கண்டங்களுக்கு ரெஸ்ட் தேவையோ, உக்காரத்துக்கு, படுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தண்ணி குடிக்கும் போது ஒரு ரெஸ்ட் கிடைக்குதோ, உள்ளான மனிதனுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. அது பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும் போது இல்லைங்களா. அப்ப எப்படி இருக்கும்போது இந்த முதலாவது இளைப்பாறுதல் நம்மளுக்கு எதுல கிடைக்குதுனாக்கா, பாவத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதல். ரெண்டாவது தேவன் எதிர்பார்த்தது நம்ம இளைப்பாறுதல் கிளாஸ் நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. சப்பத் டே 6 நாள் நீங்க வேலை செய்யுது, 7வது நாள் சப்பத்து கொடுத்ததுக்குனாக்கா இந்த மாம்சம் ஆவிக்கு இல்லை, உள்ளான மனுஷனுக்கு இல்லை, இந்த பாடிக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா எகிப்து தேசத்துல ஒரு நாள் லீவ் இல்லாம அவர் கஷ்டப்பட்டு வேலை செய்துக்கிறதுனால தேவனுடைய திட்டத்துல தேவனுடைய ஜனத்துக்கு நீங்க 6 நாள் சேர்ந்து 7வது நாள் என்ன பண்ணலாம், பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல அப்படி இல்லை. ஏதோ 6 நாள் சேர்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து நம்ம ஆராதனை பண்ணுன்றதெல்லாம் ஒரு கட்டளே இல்லை. நம்ம என்னைக்கு கான்சிக்ரேஷன் பண்ணமோ அன்னைக்குலேருந்து நம்ம சாகுற வரைக்குமே நம்மளுக்கு சப்பத்து தான் நம்ம வாழ்க்கை. டெய்லி பாவம் பண்ணி பாங்கினே இருக்கணும். நம்ம பாவம் டெய்லி நம்மளுக்கு அட்டாக் வந்து டெய்லி தைரியமா அந்த கிருபாசனத்துக்கு முன்னாடி நீங்க வாங்கன்னு தான் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிருபாசனத்துக்கு வரணும். ஆனா இங்க டெய்லி வாங்க, தைரியமா வாங்க, சகாயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்காக பரிந்து பேசுறேன்,
பாருங்க, நமக்காக பரிந்து பேசுவதற்காக கர்த்தர் இயேசு. இப்படியெல்லாம் ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் வசனங்கள் கொடுக்குறாங்க. அதுல ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. இன்னொரு ரெஸ்ட் எதுனாக்கா, நம்மளுக்கு தெளிந்த புத்தி, பாவம் மன்னிப்பு ரெஸ்ட் கிடைக்குதா. அதுக்கப்புறம் ஒரு தெளிந்த புத்தியின் ஆவியை குடிக்கிறாரு. அப்ப இந்த தெளிந்த புத்தி ஆவியில நல்லது எது, கெட்டது எது, இது டிவைட் பண்ற பரிசுத்த ஆவி என்ன பண்றாங்க, நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன பண்ணும், விடுதலை ஆக்கும். இது கூட நம்மளுக்கு வருத்தமா இருந்துச்சு. இது சத்தியம், இது பொய், அது ஒரு பாரம் நம்மளுக்கு. ட்ரினிட்டியா, இல்ல ஒரு கடவுளா, இல்ல நரகமா, நரகம் இல்லையா, இதனோட ஒரு மனுஷனுக்கு பாரம் தான். பாருங்க, நம்ம அறிவீர்கள், சத்தியத்தின் ஆவி வந்து ஒருபாடு சத்தியத்தை அறிவீர்கள். அப்போ சத்தியவங்கள விடுதலை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டெப். இதெல்லாம் யார் மூலம் தான் தேவன் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் அவங்களுக்கு என்ன பண்றது, இதெல்லாம் கெடுத்து நிற்குதுங்க சகோதரர் சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் இலைப்பாறுதல். பாருங்க, நம்ம ஒரு காலத்துல சத்தியம் எது பேசிக்லாம் கேட்கும்போது எது சத்தியம் சத்தியம், அது வரைக்கும் அதுல ஒரு ரெஸ்டே இல்லை. இப்போ ஒரு பேசிக் கிளாஸ் கிடைச்சிச்சு, எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. ஒரு 53 கிளாஸ்ல இருந்து நமக்கு டென்ஷனே இல்லை. இப்போ இதுதான் சத்தியம், இதை விட்டு வேற எங்கேயும் தேடுறது அவசியம் இல்லை. ஈவன் உலகம் எதிர்பார்க்கிற செகண்ட் கமிங், ராஜ்யம், அதை பத்தி அது எருமகதன் யுத்தம், அவங்களாம் ஒன்று அவங்களும் தேடினேக்கிறாங்க. ஆன்டி கிறிஸ்ட் இன்னும் தேடினேக்கிறாங்க. அவங்க யாரு ஆன்டி கிறிஸ்ட், யாரு ஆன்டி கிறிஸ்ட். ஆனா நம்மளுக்கு மைண்ட்ல அந்த தெளிந்த புத்த ஆவியில சத்தியத்தை அறிகிற அறிவுல அந்த ஆன்டி கிறிஸ்ட்னா என்னன்னு ஒரு தெளிவுபடுத்தி இருக்கிறதுனால நம்ம ரெஸ்ட் அண்ட் பீஸ்ல ரெஸ்ட் ஆக்குறோம். அது மைண்ட் என்ன பண்ணல, ஆன்டி கிறிஸ்ட் யாரு, கம்ப்யூட்டரா, இல்லை ட்ரம்ஃபா, இல்லை அவங்களா, இல்லை இவங்களான்னு தேடின்னு தலைக்கு எடுத்துக்கின்னு அப்படி நம்ம வாழ்ந்துன்னு ஆன்டி கிறிஸ்ட் பத்தி. ஏசு கிறிஸ்து வராரு, வந்து நானும் பண்ண போறாரு, மக்கள் பயமாக்குறாங்க. ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு ஏசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டாரு, 1875 வந்துட்டு அவரோட வேலையை சேர்ந்து கொண்டிருக்காரு. அப்புறம் அந்த அந்த ஒரு சத்தியத்துல ஒரு டென்ஷன் இருந்துச்சு. இயேசு எப்போ வருவாரு, என்ன பண்ணுவாரு, எந்த சரீரத்தில் வருவாருன்னு ஒரு காலத்துல டென்ஷன், ஒரு வருத்தம், ஒரு பாரம். அதோட மைண்ட் தெளிந்த புத்தி, அது தெளிந்த புத்தி சத்தியத்தை அறிகிற ஆவி வந்த பிறகு நம்மளுக்கு ரெஸ்ட், அதை பத்தி டென்ஷனே இல்லை. பாருங்க, ஃப்ரீ ஆயிடுச்சு, மைண்டு காமா இருக்குது. அது எப்படி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் தேவை, அந்த 1 லட்ச ரூபாய் கிடைக்கிற வரைக்கும் எப்படி உங்களுக்கு மைண்டு டென்ஷன் ஆகுது இல்லைங்களா. அந்த 1 லட்சம் கை கிடைச்ச பிற்பாடு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டு, உங்க ஹார்ட்டு ஒரு காம், ஒரு சமாதான மைண்டுக்குள்ள போயிடும். இது இப்படிதான். அதே மாதிரி ட்ரூத் விஷயத்துல என்ன சொல்லுங்கன்னா, ட்ரூத் விஷயத்துல கூட தேவனுக்கு நம்ம இளைப்பாறுதல் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. எவ்வளவு சத்தியங்கள் இல்லைங்களா. உயிர் தெளிதல், சபைக்கு மத்தியில் சபைனா என்ன, எல்லாரும் 250 கோடி பரலோகத்துக்கு போயிடுவாங்களா, இல்ல 1,44,000 பேர் தான் ஓடிங்குது. அப்ப எல்லாருக்கும் ரட்சிப்பு இல்லையா, இருக்குது, எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்குது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இருக்குது, பொதுவான ரட்சிப்பு இருக்குது. அப்ப நான் எது ஓடிங்கிறேன், இவ்வளோ பெரிதான ரட்சிப்புக்குள்ள அழைப்பு வந்திருக்குது. அப்ப எனக்கு கிடைச்சிருமா அந்த அழைப்பு, கிடைச்சிருமா, அழைப்பு கிடைச்சிச்சு, ஓகே, அதுக்குள்ள நான் போயிடுவோமா, அழைப்பு கிடைச்சிச்சு, அதுக்குள்ள நான் போயிடுவேனா, அதுக்குள்ள போறதுக்கு அவரு ஹெல்ப் பண்ணுமா, இல்ல நான் சப்போர்ட் பண்ணுமா. அழைப்பு அவருக்கு, அழைப்பு வந்து அவரு தான் கிடைக்கும் நம்மளுக்கு இல்லைங்களா. போக வேண்டியது ஏன் என்னுடைய, எனக்கு என் கையில் இருக்குது. குயவன் கையில மண்ணா அணைந்து கொடுக்கறதுக்கு சக்தி இந்த மண்ணுக்கு இருக்குது. இந்த மண் இல்லை, நான் செப்பரேட்டா குயவன் அத்துட்டு ஷேப் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி போய் பாருங்க, இதெல்லாம் நம்மளுக்கு இலைப்பாறுதல் கொடுத்துக்கிறாருங்க. ஆனாலும் சில டென்ஷன் நமக்கு இருக்குது. எல்லா சத்திலையும் விடுதலை கொடுத்தாங்க கூட. இப்போ வாரம் கூடுகையில சபைகள் மத்தியில கன்வென்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இன்னும் ஒரு சில சமாதான நிலை வரல. இன்னும் சில கேள்விகள், சில பிரச்சனைகள்,
நம்ம பாரமா வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளை கூட நீங்க தேவன்கிட்ட வைத்தீங்களா, உங்களுக்கு இண்டிவிஜுவலா நீங்க தேவன்கிட்ட போய் சேர்றதுக்கு, உங்களுக்கு பாதையை செவை பண்றதுக்கு அவங்க 2 பேரும் ரெடியாகிறாங்க. பிதாவாகிய தேவனும் இயேசு இயேசு கிறிஸ்துவும். எவ்வளோ பெரிய பெரிய சத்தியங்கள்ல இருந்தே நம்ம விடுதலை பண்ணி ரெஸ்ட் கொடுத்துருக்கிறாராக்கா, நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்க அவர் இடத்துல சேர்றதுக்கு கூட நமக்கு நான் மனசு சரி, நான் எதை நான் புரிஞ்சுக்கணும் சொல்றது தேவன் வாயை கொடுப்பாரு. அப்போ இப்படியாக நம்ம என்ன பண்ண வேண்டியதுதான். எரேமியா 6வது அதிகாரம் 16 வசனம் பார்க்கும்போது 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். பாத்தீங்களா? அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் வரணும்னாக்கா பூர்வ காலத்தில் வழிகள் என்னதென்று நீங்க தேடி பாருங்க. இந்த வசனத்தை நம்ம ஒரு திருவள்ளி பைபிள்ல இல்ல வேற வசனம் பார்க்கும்போது பூர்வ காலத்தின் வழிகள் அப்படின்னா இப்ப நான் ஒரு வழியை முன்னாடி படிக்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வழிகளிலே நின்று ஒரு வழி இல்ல, ஒரு போற வழியில் போற வழியில ஒரு இடத்துல நின்றுட்டு பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரி. பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரிங்க. அப்போ நான் பூர்வ பாதை நான் எனக்கு அப்போ நான் ஏதோ ஒரு ரோல் நடந்து போனேன். அதுனாட்டி பூர்வ பாதை வந்து பழைய காலத்து வாழ்க்கை இந்த இது பாவம் தான். உலகத்துல இருந்தேன், சத்தியம் தெரியாது இருந்தேன். அந்த பாதையான்னு பார்த்தோம். ஒரு பூர்வ பாதை என்பது அது எந்த பாதை குறித்து சொல்றாங்க பாத்தீங்களா? இது தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி யூதர்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். இது எனக்கு சொல்லப்படல. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு அந்த வசனம் நம்மளுக்கு தான். இன்னைக்கு அன்றைய தினத்துல அந்த வசனம் யூதர்கள் எரேமியா பூர்வ காலத்தின் பாதை எது என்று யூதர்கள் சொல்றாரு. யூதரா இருக்கிற இஸ்ரவேலா இருக்கிற அவர்களுக்கு பார்த்து சொல்றாரு, உங்க பூர்வ காலத்தின் பாதை என்னதென்று கேட்டறிஞ்சு அந்த வழியில் நடந்தீங்களா உங்களுக்கு உங்க ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ பூர்வ பாதை எது? எந்த பூர்வ பாதைய எரேமியா காலத்துக்கு பின்னாடி போனீங்களா? எல்லாரும் கேட்டுங்க தான் இல்லைங்களா? இஸ்ரேல் 40 வருஷம் தப்பு செஞ்சுட்டு ஒரு நாள் நடந்தாங்க. அந்த வழிய நல் வழியா, அது ஒரு எக்ஸாம்பிளான வழியா அவங்களுக்கு. அப்போ எந்த பாதை பார்த்தீங்களா? உங்க முன்னோர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அந்த பூர்வ வழியும் போது நமக்கு தெரியும் 3 வழிக்குள்ள வழினாக்கா அவங்க வாழ்க்கை 3 விதமான வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கைய 3 இடுக்கமான வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை ஒன்று இருக்குது, அகலமான ஒரு வாசப்பட்டிருக்குது, 3 பாதைகள் இருக்குது. பாதையின் போது ஏதோ ரோடோ இல்ல ஏதோ வழியோ பத்தி பேசல, வாழ்க்கை மனிதரோட வாழ்க்கை. அப்ப எந்த மனிதர் வாழ்க்கையை பத்திங்க பேசுறாரு எரேமியா? பூர்வ காலத்தின் வாழ்ந்தவங்க யாருனாக்கா வேற யாரு? உங்களோட முன்னோர்கள். அப்ப இந்த இஸ்ரவேலுக்கு இந்த யூதர்களுக்கு முன்னோர்கள் யாருனாக்கா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோ. அவங்க காலத்து அவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக டிவைன் பிளான்ல முப்பிதாக்களின் காலம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் யூத யுகம். நான் பவுல ஸ்பெஷல் ஆகும் அப்ராமுக்கு ஒரு பிரமிட கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்க ஸ்பெஷல் யாருன்னா 12 பேர் இஸ்ரேல் கோத்திரத்தர் அல்ல, அதுக்கு பின்னாடி இருந்த முன்னோர்கள் அப்ராம், ஈசாக்கு, யாக்கோப். அவர்கள் தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து தேவன் போக சொன்ன இடத்துல போனார்கள். தன் மகனை பலி கொடுக்க சொல்லும் போது பலி கொடுத்த கேள்வி கேட்க பலி எப்படி கொடுத்தாரு அப்ராம். ஈசாக்கு வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? யாக்கோ எப்படி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாரு? அந்த வாழ்க்கை என்ன நீங்க கவனித்து அவர்களை பத்தி கேட்டு அந்த மாதிரி நீங்க வாழுங்க. இயேசு புதிய தான் சொல்றது, நாங்க அப்ராம் புள்ளிங்கன்னு வாங்க. நீங்க அப்ராமோட புள்ளிங்களா இருந்தீங்களா? அப்ராமோட சிந்தை உங்களுக்குள்ள இருந்திருந்தா இன்றைக்கு என்னை நீங்க ஏற்றுக்கொண்டு திருப்பிக்கோ. அப்ராம் செய்த கிரிகள் நீங்க என்ன பண்ணல, நீங்க அப்ராம் புள்ளிங்க மாத்திரம் தான். அப்ராமுடைய குணங்கள் உங்களுக்குள்ள இல்லவே இல்லைதான் சொல்றாரு இயேசு. இப்போ அப்படி இருக்கும்போது சொல்றீங்களா இந்த வசனம் நம்ம சொல்ல வேண்டியது
நம்மளும் அவ்வளவுதான். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களோட பாதையை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம என் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஐயோ பீட்டர் பிரதரா, ஐயோ போப்பா அவரே கஷ்டப்பட்டு பேசுறாரு. இல்ல ஒரு சிந்தை வரும். அவரே மாம்சத்துல இருக்கிறாரு, அவருக்கும் பிரச்சனை இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளா வச்சுக்கிறதுக்கு நம்மளால முடியாதுங்க. சில டைம்ல வச்சுக்கலாம். எப்பொழுதும் இந்த மாதிரி என்ன மாதிரி போதகங்களை எக்ஸாம்பிள் வைத்துக்கொள்ள முடியாது நம்மளால. ஏன்னா நம்மளும் ஈக்குவலா நம்ம லைன்ல தான் நம்ம வந்துருப்போம் ஓடுன்னு இருக்கும்போது, அதனால நம்ம யாரும் எக்ஸாம்பிளா தான் இருக்கணும். நான் விசுவாசத்தை தொங்குனவரம் முடித்தவரமாகிய இயேசு அவரையே நோக்கி பாருங்கள் தான் அப்போஸ்தலர் சொன்னாங்க. அப்ப நாம கருத்து இயேசு பார்க்கலாம். அப்போஸ்தலர் வாழ்க்கை அவங்க எப்படி முன்னோர்கள், நம்மளுக்கு அவங்களாம் முன்னோர்கள். அதே மாதிரி பைபிள்ல எப்ரேயர் 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட முப்பிதாக்கள் அவங்க வாழ்க்கை கேட்குறீங்களா? அப்ராம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, ஆபேல், இந்த மாதிரி வாழ்க்கைய சாட்சி பெற்றிருக்கிறாங்க. அவங்களாம் அவர்களை நம்ம வாழ்க்கையில எக்ஸாம்பிள்ஸா, ரோல் மாடல்ஸா, அவங்களும் ஆல்ரெடி ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறோம். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். நாளைக்கு இன்னைக்கு நான் வந்து முன்னாடி கிளாஸ் பேச, நாளைக்கு என் கேரக்டர் எப்படியா மாறணும்? நான் சொல்றேன் உங்களுக்கு சின்ன அட்வைஸ், உங்களுக்கு துக்கமா மாறலாம். இந்த மைக்கில் என்ன பேசும்போது கொடுக்குற அட்வைஸ்க்கும் பர்சனல் வந்து நான் இப்படி பண்றேன், யாராவது இப்படி பண்றீங்க, உங்களுக்கு புத்தி இல்லையா அப்படி கேட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கா உன்னுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஆகும், சின்னதாக ஆகும். அப்போ நாளுக்கு போனோம்னா ஒரு துவேஷம், பகை மாதிரி ஆகும். இன்னும் நாளைக்கு போகும்போது சத்துருக்கு மாதிரி பார்க்குவோம். இன்னொரு நாளைக்கு போகும்போது கொலை செய்யற மாதிரி அளவுக்கு நம்ம சிந்தைகள் இதெல்லாம் நடந்துருக்குதுங்க. பிரதர் சிஸ்டர் மதியங்கள்ல இதெல்லாம் நடக்கும். இதை வந்து ஆச்சரியம் இல்லை. ஏன்னா நானும் மாம்சத்தில் இருக்கிறேன், நீங்களும் மாம்சத்தில் இருக்கிறதுனால சூழ்நிலைகள் நம்மளுக்கு மாறும்போது நம்ம இப்படியாக நம்ம மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மாறாதபடி இருக்கிறதுக்கு, அது மாதிரி கெட்ட குணத்துல போகாதபடி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கூடுகையெல்லாம். நீங்க ஒருவருக்கு அன்பு செய்யுங்க, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்குங்க, தேவ வசனத்தை பேசுங்க, கேளுங்க. கிளாஸ் கேளும் போது நான் ஒன்னா நம்முடைய கெட்ட குணங்களையோ நம்ம பகைக்க கூடாது, இப்ப யாரும் கொலை செய்யக்கூடாது, நம்ம மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது. இதெல்லாம் தேவ வசனம் சொல்லும்போது நம்ம பயப்படுறோம். நமக்குள்ள விட்டு போறதுக்கு, கெட்ட குணம் விட்டு போறதுக்கு வாய்ப்பு. அது சில பேர் போறதே இல்லை. எவ்வளவு வசனம் கேட்டாலும், எவ்வளவு விஷயம் சொன்னாலும் அவங்க இருக்கிற நான் பிடிச்ச மொழிலுக்கு 3 கால் தான். அந்த மாதிரி சிந்தையிலே இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல இன்னும் இந்த நம்ம ஏற்கனவே ஒரு 5000 பேர் ஒரு பைபிள் சொல்லுங்க. நம்ம இந்தியாவில் நாமளும் 5000 பேரும் மனுஷராக இருக்கிறதுனால இந்த மாதிரி மாறுபாடுகள் வந்தே தான். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது வேதத்தில் இருக்கக்கூடிய ரோல் மாடல்ஸை வச்சு நம்ம குணத்தை கிறிஸ்துவ போல மாற்றிக்கணும். சரி, இப்படியாக நம்ம என்ன பண்ணலாம், முன்னோர்கள் இறைமை சொன்ன பிரகாரம் முன்னோருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம டென்ஷன் எடுத்துக்காம, பழைய வாழ்க்கை மாதிரி டென்ஷனுக்குள்ள போகாம, கமிட்மெண்ட்டுக்குள்ள ஏதோ போகாம, நம்ம ரெஸ்ட் அண்ட் பீஸ் மைண்டுக்கு சமாதானமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முன்னோர்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஒரு சமாதானம் கிடைச்சிடும் மைண்டு. சரி, இன்னொரு இடத்துல ஏசாயா 28வது அதிகாரம் 11, 12 நம்மளுக்கு இதெல்லாம் என்ன பார்த்துங்கன்னா, இலைப்பாறுதல். நம்ம மைண்டுக்கு இருக்க கூடிய இலைப்பாறுதல்கள். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். எப்பிராயீமின் பொறாமை நீங்கும். 28வது அதிகாரம் 11, 12. 11வது வசனம், 12வது வசனம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார்.
இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அப்போ தேவனுக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. தேவனுக்கே ஒரு ரெஸ்ட் தேவையா? 6 நாள் ரெஸ்ட் இருந்துட்டு 7வது நாள் ரெஸ்ட் தர்றதுங்களா? இஸ்ரேல் ஜனத்தை வச்சு ஒரு 4000 வருஷம் ஆதாம்லேருந்து பிடிச்சி இஸ்ரேல் வரைக்கும் அவங்கள நடத்தினே வந்தாரா? அவங்கெல்லாம் யாருன்னா தேவனுக்கு கீழ்ப்படைஞ்சு எல்லாரும் அப்படி நடத்தாங்களா? எப்பவுமே அங்கே தேவன் இவங்க என்ன பண்ணுவாரு? இவங்க 2 பேருக்கு ஒரு போராட்டம் இருந்தே இருக்கும். தேவன் வந்து இவங்க மேலெல்லாம் குற்றம் சொல்லி தான் இருக்குது. குற்றம் அர்த்தம், நீங்க என் பேச்சு கேட்கறதுல, நான் உங்களை ஐகுப்து தேசத்துலேருந்து கொண்டு வந்தேன், ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? இதை விட்டு விட்டு போயிடுறீங்க. ஒரு மாட்டு பாருங்க, ஒரு மாடை பாருங்க, ஒரு மாடு பாருங்க. அவன் அந்த மாடு தன் எஜமானை விட்டு வெளியே போய் நல்லா சாப்பிட்றதுக்கு மேயறதுக்கு போனா கூட திரும்ப சாயங்காலத்துக்கு தன் எஜமான வீட்டை தேடி என்ன பண்ணோம்? வந்துடும். ஏசாயா 1வது அதிகாரத்தில் வர இதில் வருது இல்லைங்களா? அந்த மாடுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையே என் ஜனமே. ஆச்சு, நீங்க போங்க. கொஞ்ச நாள் இங்க இருந்து தலைக்கிட்டு போட்டிருக்கோம், ஒரு மாதிரி ஏதோ ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு, ஒரே இடத்துல இருந்து நீங்க வெளியே போய் தான் வரீங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்ற தேவன் வெளியே போய் சுத்தி பார்த்துன்னு அந்த கடவுள் இந்த கடவுள்லாம் ஏதோ போயிட்டு வரீங்க. ஆனா உங்களுக்கு நான் பெத்தெடுத்தேன், எங்க அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு, எங்க தேவன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைவே வர மாட்டேங்குதே. அந்த மாடுனா திரும்ப எஜமான் விட்டு தேடி வந்துடுது, வெளியே போய் சாப்பிட்டு நீங்க திரும்பி வர மாட்டீங்களே. வெளியே மேய்த்து போனீங்களா, அப்படியே மேய்ஞ்சின்னு போயிடுறீங்க நீங்க. இது பழைய ஏற்பாடு புத்தகம்லாம் இப்படிதான் இருக்கும். இஸ்ரேலுக்கும் தேவனுக்கும் இப்படி அவங்க சொல்றது இவங்க சொல்றது. அந்த சொல்றாரு, புறஜாதிகள் எப்போ இயேசு கிறிஸ்து வராங்களோ, எப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரோ, அதுக்கப்புறம் ரெஸ்ட், தேவனுக்கு ரெஸ்ட், ஒரு ரெஸ்ட் ஆஃப் மைண்ட். ஆனா அதான் சொல்றது, இந்த 4 ரதங்கள் 4 குதிரைகள் கிளாஸ் கேட்டீங்களா? அது ஒரு குதிரை போனதால வடக்கு தேசத்துக்கு போகும்போது அந்த கருப்பு குதிரை போய் என்ன பண்ணிடுது? அவருக்கு சாந்தம் பண்ணாருங்க. அவரோட கோவத்தை ஆற்றுறது ஒரு சமாதானம் பண்ணிச்சான். அந்த கருப்பு குதிரை மன வடக்கு தேசத்துக்கு போகும்போது அவரோட மனசு சமாதானம் ஆயிடுச்சுங்களா? அது ரொம்ப சங்கதுங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்த ரான்சம் மூலமா இனிமேல் அவருக்கு என்ன இல்லையா, ஒரு வாக்குவாதங்களே இல்லை. யாருக்கும், தேவனுக்கும் மனுஷருக்கும் வாக்குவாதங்களே இல்லை. அது ஆட்டோமேட்டிக் அந்த லாக் அண்ட் 40 பண்ணிடுவாங்க. லாக் அண்ட் 40 பண்ணிடுவாங்க. இப்போ அந்த தேவனுக்கு சமாதானத்தை செய்யக்கூடிய நிலைமையில இயேசு கிறிஸ்து மாதிரி இந்த பூமியில வாழ போறதா. இவங்களும் சமாதானம் இருக்கிறதுனால, ஏன்னா இப்போ இருக்கிற இப்போ உங்களுக்கு எப்பவுமே சமாதானம் இருக்கும்போது இங்க பிரச்சனையே இல்லை. இப்போ இவர் வேலை சேர்ந்து வந்துருவாரு. ஒரு நம்பிக்கஸ்தனா ஒருத்தர் எதிராக்கா, அவர் செய்தாரா செய்யலையா, போனாரா போலியான்னு டென்ஷன் இருக்கும். அப்போ நாங்களும் நீங்க ஒரு நல்ல ஒரு சமாதானத்துல அவரு போய் இன்னைக்கு செயல் நாளைக்கு சேர்ந்துருவான்னு உங்க மேல நம்பிக்கை நான் வச்சுருந்துச்சுங்க. இன்னைக்கு நீங்க செய்யலாம், இன்னைக்கு நீங்க செய்யலாம் கூட நாளைக்கு போய் சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி சிந்தை எனக்கு இருக்கிறதுனால எனக்கு டென்ஷனே இருக்காது. நீங்களும் அதே மாதிரி தான். எங்க அப்பா அப்படிலாம் இல்லை, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு சேர்ந்தா கூட அதை ஏத்துக்குவாரு, என்னுடைய பலவீனத்தை புரிஞ்சுவாரு. அதனால தான் பிரதான ஆசிரியன் இயேசு கிறிஸ்து பேசும்போது, நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியன் நம்மை குறித்து பரிதபிக்கிறவர் அல்ல, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய தீமைகள், நமது பாடி என்னதென்று புரிஞ்சிருக்கிறார். அப்போ அந்த புரிதல் நம்ம 2 பேருக்கும் வந்து செஞ்சுக்கோ, நம்மளுக்கும் தேவனுக்கும். அது 2 பேருக்கும் நல்ல டென்ஷன் ஆகாதுங்க. அப்ப நாமும் அப்பாவோட வேலை கிளியரா சேர்ந்துருவோம். அவர் நம்மளும் அதான், நீங்க உண்மை கடைசி வரைக்கும் உண்மை உள்ளவர்களாக இருந்துட்டாக்கா அவருக்கும் டென்ஷன் இல்லை, நமக்கும் டென்ஷன் இல்லை. ஓகே, இது வசந்தவனுக்கு வேற வேற எக்ஸிபிஷன் இருக்குது, இங்கேக்கு நிற்கிற போது இது. அப்போ சரி, அப்படி இருக்கும் இலைப்பாறுதல் உள்ள நம்மனா ஒன்று போனோம். இப்போ முதலாவது இலைப்பாறுதல் மூலம் எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. அப்போ 2வது பாயிண்ட் போயிடலாம். இயேசு கிறிஸ்து மூலம் கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதம்னா பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம், யோவான் 10வது அதிகாரம் 28வது வசனம். John 10th chapter
28th verse. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. பாருங்களா, இப்போ ரெண்டாவது, முதலாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்ச இளைப்பாறுதல் என்ற ஒரு நன்மை நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதுலேருந்து பார்த்தா இவ்வளோ பார்த்த எக்ஸ்பிளனேஷன். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்ல இயேசு கிறிஸ்து மூலம் கிடைச்ச இன்னொரு ஆசீர்வாதம், இன்னொரு நன்மையாக நித்திய ஜீவன். அப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்ம படிச்சுட்டு 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன். அப்போ கர்த்தர் இயேசு சொல்றாரு அந்த ஆடுகளை பார்த்து, அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. இப்போ நித்திய ஜீவன் கொடுக்கிற நித்திய ஜீவன் எப்படின்னா, ஒரு காலமும் கெட்டு போறதுல, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்ளுவதும் இல்லை. ரெண்டாவது சொல்றாரு, யார் ஒருவனும் நான் யாருக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன்னு டிசைட் பண்ணிட்டனோ, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ற அந்த ஆடுங்க கெட்டு போறதுல. ரெண்டாவது அது யார் என்ன பண்ண என் கையிலேருந்து பறிக்க முடியாது, பிடிங்க கொள்ள முடியாது. அப்போ இப்படியாக ஒரு நித்திய ஜீவன் தராரு. அப்போ அப்படி பைபிள்ல நித்திய ஜீவன் என்னங்க? நித்திய ஜீவன் இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க இங்கிலீஷ் சொல்றீங்க. நித்திய ஜீவன் என்னங்க டிஃபரன்ஸ்? ஒரே எக்ஸ்பிளனேஷன், ஒரு வார்த்தையில தான் சொல்லுங்களேன். நம்மள வச்சு சொல்லுங்க. இவ்வளவு பார்த்த விஷயத்துல ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் இப்போ நம்மளாம் ஜீவனோட நம்ம செத்துப்பட்டு இருக்கிறோமா, இல்ல ஜீவனோட இருக்கிறோமா? ஜீவனோட இருக்கிறோம். நம்மலாம் இப்ப இருக்கிற மனிதர் எல்லாம் கூட ஜீவனோட தான் இருக்கிறோம். உயிருக்கு நம்மளுக்கு எல்லாம் இருக்கும். அப்ப இது ஒரு ஜீவன் தான். நம்ம வாழ்ந்துங்கிற வாழ்க்கையோட ஒரு ஜீவன் தான் இந்த ஜீவன். இப்போ வாழ்ந்துங்கிற வாழ்க்கை ஜீவன் நித்திய ஜீவனா இல்ல அழிய போற ஜீவனா? அழியத்தான் இல்லைங்களா? அப்போ அழிய போற ஜீவன் தான் நம்ம இப்போ ஆதம் குடும்பம், இப்போ மனிதக்குள்ள எல்லாமே இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பெற்றுக்கொண்டு பிறந்திருக்கிறதுனால நம்மளுக்கும் ஒரு ஜீவன் இருக்குது. அது சாவ போற ஜீவன். கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் டெத் ஆகும் போற இருக்கிற ஜீவன்ல தான், அந்த மாதிரி இருக்கிற சரீரத்தில் தான் நம்மலாம் வாழ்ந்துங்கிறோம். இது ஒரு ஜீவன் வரையும். இதுக்கு பேர் ஜீவன் தான். ஆனால் நித்திய ஜீவன்னாக்கா நம்ம சாகக்கூடாது, நம்மளுக்கு நோவு வரக்கூடாது, நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள், துன்பங்கள், மன கஷ்டங்கள், வியாதிகள், ஆக்சிடென்ட்ஸு, சூசைட்ஸு, இந்த மரணம் வரக்கூடாது. அப்போ நித்திய ஜீவன்னாக்கா. இப்போ இந்த ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. அப்போ ஜீவன் பத்தி நம்ம அதிகமாக பேசுற தேவையில்லை, அது இளைப்பாறுதல பேசிட்டேன் நான். இப்போ நித்திய ஜீவன் பைபிள்ல எத்தனை விதமான நித்திய ஜீவன் இருக்கு? பைபிள்ல எத்தனை விதமான, உங்களுக்கு பிளான் தெரியும், டிவைன் பிளான்ல உங்களுக்கு ஐடியா வந்துட்டு இருக்கோம், இந்த டைம் வந்துட்டு இருப்பீங்க. அதில் எத்தனை விதமான நித்திய ஜீவன் இருக்கு? சரி, நித்திய ஜீவன் எங்க கொடுத்துக்கிறார் தேவன்? யார் யாருக்கு கொடுத்துக்கிறார்? வசனத்து மூலமா தூதர்களுக்கு. அவங்க நித்திய ஜீவனா தெரியல. அவங்கள பத்தி நம்மளுக்கு என்ன பண்ண பைபிள்ல அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கும்போது தெரியல. ஏனென்றால் அதுல சில தூதர்கள் விழுந்து போயிட்டார்கள், அவங்களுக்கு நியாயத்திற்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஓகே, அப்போ முதலாவது நித்திய ஜீவன் எங்க கிடைக்குதுனாக்கா, தேவன் சொன்ன ஆதாமு கிட்ட, இந்த பழத்தின் மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசித்த நாளில சாகவே சாகவாய். ஒருவேளை அந்த கனியை சாப்பிடாது இருந்தா ஒரு நித்திய ஜீவன் இருந்திருக்கும் ஆதாமுக்கு. அந்த நித்திய ஜீவன் கூட தேவன் நம்ம எல்லாரையும் பொறுக்க வச்சிருப்பாரு, பாவம் இல்லாமல பொறுக்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா தேவன் அப்படியேப்பட்டவர். நம்மளோட மட்டும் தான் ஒரு பிளான். இப்ப சொல்ற வார்த்தை பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படிதான் பிளான் பண்ணிடுறோம். ஆனா அவரோட ஒரு விஷயத்துக்கு 100 பிளான்ஸ் இருக்கு, 100 விதமான பிளான். அந்த மாதிரி சாமர்த்தியம் உடையவர் தான் நம்ம ஆராதிக்கிற
தேவன். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்பேற்பட்டவர் அவர். இப்ப அவர் இதோ ஒரு பிளான் தான் அவருக்கு இது. அதை பிடிச்சினே தான் பின்னாடி போய்ங்கிறார் அவரு. அப்படி இல்லை அவரு. இதோ காரணத்துக்காக தான் அப்படியே பிடிச்சி வந்துங்கிறாரு நம்ம பின்னாடி ஒரு 6000 வருஷமா, இல்லைங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது சார் சரிங்களே, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. நெக்ஸ்ட் நித்திய ஜீவனுக்கு தான் இஸ்ரேல் ஜனத்துக்கு நியாய பிரமாணத்தின் மூலமா கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவன். அப்போ ஜீவன்ல நம்ம பாவத்தின் சம்பளம் மரணம் வாங்கிட்டு ஜீவன் இருக்குது. பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு ஆதாம் கொடுக்கப்பட்ட ஒரு நித்திய ஜீவன். நியாயப்பிரமாணத்தின் படி ஒருவர் நடந்தா அது நியாயப்பிரமாணம் என்ன பண்ணனாக்கா அவருக்கு நித்திய நித்திய ஜீவன் கொடுக்கணும். நீங்க அதெல்லாம் வசனம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சான்சர் ஓடி ஒரு சின்ன வாலிபன் என்ன பண்ண ஓடி வந்து, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கிறேனாக்கா நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. ஒன்னும் இல்லைப்பா, நீ இந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி படிச்சிருக்கிற, இல்லைங்களா? அப்போ சொல்ற, உன் தேவன் ஆகிய கர்த்தரை ஆராதிக்கணும், உன்னை நேசிக்கிறவன் நேசிக்கணும், அதுக்கப்புறம் இது 2 கட்டளையோ 10 கட்டளை அடங்கி இருக்கு, இது செய். இல்லை, இது சின்ன வயசுலேருந்தே செய்யுங்கன்னு சொல்லிட்டார் அவர். அது 2 சேர்ந்தா போதும். 10 கட்டளை இருக்குது இல்லைங்களா? அதில் 5 வந்து 4 வந்து தேவனுக்கு, 6 கட்டளை வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் உன் தேவனை முழு மனதோட முழு ஆத்மாவோட ஆராதனை பண்றது. ஒரு உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்றது மீதி 6 கட்டளைக்கு ஒன்னா இருக்குது. இது 2 சேர்ந்தா போதும், நித்திய ஜீவன் கிடைச்சிடும். இவர் எக்ஸ்ட்ரா வர சொல்லலாம், சின்ன வயசுல பண்ணிக்கிறேனே, அப்ப நித்திய ஜீவன் கிடைக்கல பார்த்தாலும். அப்ப ஏசு சொல்றாரு, சரி இன்னொன்னு செய்ய, உனக்கு இதெல்லாம் வித்துட்டு என் பின்னாடி வா. அவர் சோர்ந்து போயிட்டா, அவரு சோர்ந்து போய் போயிடுறாரு. ஐயோ போப்பா, இதெல்லாம் ஆகாது. அப்படி என்ன சொல்றேன்னாக்கா, நியாயப்பிரமாணத்துல விட ஒரு நித்திய ஜீவன் இருக்குது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து நடந்தா நித்திய ஜீவனுக்கு ரொம்ப அநேக வசனங்கள் இருக்கு. அப்போ இங்க ஒரு நித்திய ஆதாம் கிட்ட ஒரு நித்திய ஜீவன் இருந்துச்சு, அவர் இறந்து போயிட்டார். நியாயப்பிரமாணத்துல ஒரு நித்திய ஜீவன் இருந்துச்சு, இஸ்ரவேலர் யாரும் என்ன பண்ணல, அது பெற்றுக்கொள்ள. ஆனா ஒருத்தர் பெற்றுக்கினாங்க நியாயப்பிரமாணத்துல இருந்து. யார் அவரு? கரெக்ட் இல்லைங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது யாருக்காகனா இயேசுக்கு மட்டும்தான். அப்ப இயேசு கிறிஸ்து 30 வருஷம் என்ன பண்ணனா, நியாயப்பிரமாணத்துல பிறந்து அது நியாயப்பிரமாணத்தை முடி வாழ்ந்துருக்கிறதுனால அவர் ஒரு ஜீவன் கிடைச்சிச்சு. அந்த ஜீவனை தான் 30 வயசுல ஏடன், நான் ஆதாம போல பரிபூர்ண ஏடன். நியாயப்பிரமாண கைக்கொண்டு நடந்து 30 வயசுல ஒரு பரிபூர்ணமாயிட்டு பெற்றுக்கொண்ட ஜீவனை யோர்தான்ல வந்து ரிட்டர்ன் தேவன் கொடுக்குறாரு. இந்த ஜீவனை பண்ண எழுந்து போன ஆதாமுக்கு ரான்சமா கொடுத்துருங்க. அப்போ ஒரு ஜீவனை பெற்று பிற்பாடு தான் இன்னொரு அந்த ஜீவனை பலியாக கொடுக்க முடியும். அதான் ரான்சம் பார்க்குறது. நான் போயிட்டு ஆதாமுக்கு ஜீவன் ஏன் கொடுக்க முடியாதுனாக்கா, என்கிட்ட நித்திய ஜீவன் இல்லவே இல்லையே, நானே செத்து போற படியில் இருக்கிறேன். நான் எப்படி நித்திய ஜீவன்ல இருந்து ஆதாமுக்கு உயிர் கொடுக்க முடியும்? ஒரு ஆடு மாடு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு தூதன் எப்படி கொடுக்க முடியும்? தான் இப்போ ரான்சம்ல பேசுற சத்தியம். ஆனா இயேசு கிறிஸ்து 30 வருஷம் நித்திய ஜீவனை சம்பாதித்தாரு. எப்படி சம்பாதிச்சார்? நியாயப்பிரமாணத்தின் மூலமா அது கீழ்ப்படிஞ்சு, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால 30 வயசுல அந்த நித்திய ஜீவன் இயேசு கிடைச்சிச்சு. அந்த ஜீவனை தான் ஆதாமுக்காக ரான்சமா கொடுக்கறதாக நம்ம பார்க்குறோம். சரி, இது ஆதாமு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவன். அது இங்க இயேசு பேசும்போது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் தர, அது என்ன பண்றது இல்ல, கெட்டு போறது. அவைகள் யாரும் எடுத்து பிடிக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து கொடுக்குற நித்திய ஜீவன் இது. ஆதாம் இருந்த நித்திய ஜீவனுக்கும் ஒருவேளை நியாயப்பிரமாணத்துல இருந்து இருக்க ஜீவனுக்கு ரெண்டுத்துக்கும் மரணம் இருக்கு இல்லைங்களா? ஆதாமுக்கு நித்திய ஜீவன் இருந்தா கூட இல்லைங்கன்னா ஒரு நாள் செத்துருப்பார் அவரு. எப்பயும் அந்த கட்டளை கிராஸ் பண்றாரோ அப்போ செத்துட்டு அவரு. ஒருவேளை 1000 வருஷம் வரைக்கும் அவரு அந்த பழத்தை சாப்பிடாம 1000 வருஷத்துக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பழத்தை சாப்பிட்டாக்கா அன்னைக்கு எண்டாயிட்டு இருப்பாரு. நியாயப்பிரமாணம் தான்.
இயேசு கிறிஸ்து 30 வருஷம் கை கொண்டு நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டாலும் அவர் செத்தரா சாவலையா? அதான் நியாயப்பிரமாணத்தை கேள்வி கேட்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தை இயேசு ஜெயிச்சிட்டார். எப்போ ஜெயிச்சிட்டாருனாக்கா, இப்போ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்த பிற்பாடு நீங்க எனக்கு ஜீவன் தான் தரணும். ஆனா நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு சாவு கொடுத்துச்சு வாபஸ். நான் பாவம் பண்ணலனா கூட உன் கட்டளையை மீறி நடக்கலனா கூட எனக்கு ஆயிடுச்சு மரணம் கொடுக்குற அளவுக்கு நீங்க பிளான் போட்டீங்க. எங்க நியாயப்பிரமாணத்தின்படி இவன் கொலை செய்யப்படணும், இவன் தேவ தூஷணம் பண்ணிட்டான், இவன் 7வது நாள் ஓய்வு தப்பு செஞ்சுட்டான், அதனால இவனுக்கு கொலை பண்ணணும்னு சிந்திக்கிறாங்க. ஆக்சுவலி நியாயப்பிரமாணம் கை கொண்டு நடந்தவருக்கு என்ன கேட்டீங்கன்னா நித்திய ஜீவன் தான் கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு. ஆனா இந்த சிஸ்டம் என்ன பண்ணிச்சு அவருக்கு? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தா கூட அவருக்கு மரணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிலுவையில மரணத்தை கொடுக்கும்போது அவர் உயிரை கொடுத்துரும் போது நியாயப்பிரமாணம் அவர் முன்னாடி சோத்து போயிடுச்சு. அதை இனிமேல் நியாயப்பிரமாணத்தை முன்னாடி நடக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் நான் ஜீவனுக்கு அதிகாரி இயேசு கிறிஸ்து, நியாயப்பிரமாணத்துக்கு அதிகாரி. இப்ப இவரு மரணத்தின் அதிகாரியே ஜெயித்த ஒரு அதிகாரி இவரு கர்த்தர் இயேசு. எல்லாத்தையும் ஜெயிச்சவரா இருக்கிறார் கர்த்தர் இயேசு. அப்படி இருக்கும்போது அவர் கொடுக்குற நித்திய ஜீவன் எப்படின்னாக்கா சாகாமையில வந்து மரணம் இருக்க. இது ஒரு கட்டளை மீறிட்டு சாவு வந்துருமா? அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு வாட்டி அந்த இயேசு கொடுக்குற நித்திய ஜீவனை கொடுத்து வாங்கிட்டாக்கா, ஆதாம் கொடுத்த நித்திய ஜீவனுக்கும் மரணம் இருக்குது, நியாயப்பிரமாணத்தின் நித்திய ஜீவனுக்கும் மரணம் இருக்குது. ஆனா இயேசு கொடுக்குற நித்திய ஜீவனுக்கு மரணம் இல்லை. அது யாருக்கு மட்டும் தான் கிடைக்கும்? அந்த நித்திய ஜீவன் அந்த ஆடுகள் மாத்திரம் தான் கிடைக்கும். அது எந்த ஆடுனாக்கா சுவிசேஷ யுகத்துல கிடைக்க போற அந்த 1,44,000 பேர் மட்டும்தான் விசேஷமான நித்திய ஜீவன். ஆதாமை கிடைச்ச நித்திய ஜீவனை காட்டிலும், நியாயப்பிரமாணத்தில் கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனை காட்டிலும், இயேசு கிறிஸ்து மூலமா கிடைக்க போற நித்திய ஜீவன் இந்த சபைக்கு 1,44,000 பேருக்கு ரொம்ப விசேஷமான நித்திய ஜீவன். அது ரோமன்ஸ் 2nd chapter 7th verse படிக்கும்போது 7th verse, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் கனத்தையும் மகிமையும் படிக்கிறது. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அழியாமையை தேடுகிறவர்களுக்கு அந்த அழியாமைக்கு போகக்கூடிய சத்தியத்தை தேடணும். அந்த சத்தியத்துக்கு என் ஆடுகள் என்னோட சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப மெய்ப்பன் என்ன சத்தத்தை போடுறாரு இப்போனாக்கா, ஆதாம் மாதிரி கொடுக்குற நித்திய ஜீவனுக்கு இல்ல, நியாயப்பிரமாணம் ஒரு சத்தம் போடுச்சு, சபத் மேல கைப்பிடி, விருத்த சேதனம் பண்ணு, தட்சிண பாகம் ஒரு பாகம் கொடுன்னு, அந்த மாதிரி சத்தம் போட்டதுனால சாதாரண நித்திய ஜீவன் தான். ஆனா இயேசு என்ற சத்தம், இயேசு வாயிலிருந்து வந்த சத்தம் எதை செய்யறதுக்குன்னா, எந்த ஒரு வேலையும் சோர்ந்து போகாமல் செய்யக்கூடிய மனப்பக்குவம், அழியாமைக்கு ஒருவேளை கனத்தையும் மகிமையும் அழியாமைக்கு போகக்கூடிய சத்திய வசனங்கள், அந்த அழியாமைக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னாக்கா என்னோட மெய்ப்பன சத்தம் என் காதில் விழுங்குதா, இல்ல சாதாரண வாழ்க்கையை வாழ்ற மாதிரி சத்தங்க என் காதில் விழுங்குதா? நான் எந்த சத்தத்துக்கு இன்னைக்கு இப்போ செவி கொடுத்துங்கிற? ஏன்னா எனக்கு உலகமே தெரியுது, எனக்கு நியாயப்பிரமாண வாழ்க்கையும் தெரியுது, இந்த மனித வாழ்க்கையும் தெரியுது. அதன் மத்தியில இந்த அழியாமைக்கு போற ஒரு ஜீவனுக்கு போகக்கூடிய சத்தியம் எங்க பூமியில பேசப்பட்டு கொண்டு இருக்குது. அந்த அழியாமைக்கு போற சத்தம் எதுவா இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தெளிந்த புத்திவான் சகோதரி. இன்னைக்கு உலகம் கூட இயேசு கிறிஸ்து எதுங்குது 250 கோடி அவங்களும் சண்டே சர்வீஸ் போயிட்டு தேவனோட வார்த்தை பெற்றுக்கொண்டு சமாதானமா லீட் பண்றாங்க. அவங்களும் போய் சபை முடிச்சுன்னு பிரியாணி சாப்பிடுவாங்க, கறி சாப்பிடுவாங்க, ஹோட்டலுக்கு போவாங்க.
அவங்களும் ஏதோ ஒரு மீட்டிங்கு வருஷத்துல 2-3 மீட்டிங் பண்றாங்க. நம்மளும் கன்வென்ஷன் பண்ணிக்கிறோம். அது அப்ப எப்படி எனக்கு மட்டும் ஸ்பெஷல் அழியாமையின் அவன் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எனக்குள்ள இருக்குது. அப்ப எனக்கு அழியாமைக்குள்ள போகணும்னாக்கா அந்த சத்தம், அந்த மெல்லிய சத்தம் எது அது? அந்த சத்தத்தின் விஷயங்கள் என்ன? அந்த சத்தத்தின் சத்தியங்கள் என்ன? அது நம்ம தேவன்கிட்ட தெளிந்த புத்தியில கேட்கணும். தேவனே சரிங்களா? இன்னைக்கு 5000 பேர் பைபிள் கொடுக்கறதுனால 5000 பேரும் 1,44,000 பேரும் ஆயிடுவாங்களா? 5000 பேரும் வாய்ப்பு இல்லை. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர், உண்மையுள்ளவர் மிகவும் சிலர். ஆல்ரெடி எண்டு டைம்ல இருக்கிற நம்ம 1,44,000 பேருடைய ஆரம்பம் இல்லை. இது 1,40,000 ஆரம்பம் வந்து அப்போஸ்தலர் காட்டுதில்ல. அந்த 12 பேர் இருந்து ஆரம்பிச்சு இப்போ எண்ணில் வந்து நிக்குது. அப்போ இந்த ஒரு அழைப்பு சாதாரண இல்லை. அப்போ அந்த சத்தமோட ஆலயம் எல்லாருக்கும் கேட்கப்படுறாது. அப்போ இண்டிவிஜுவல் காலிங் இது. இவ்வளோ பெரித ரட்சிப்பு இண்டிவிஜுவல் காலிங். நான் பிரயாசம் பண்ணப்போ என் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள எங்க அப்பட நான் கேட்கணும். கேட்டா கொடுப்பாரு. கல்லை கேட்டா ரொட்டி கேட்டா கல் கொடுக்க மாட்டாரு அவரு. மீனை கேட்டா பாம்பு கொடுக்க மாட்டாரு. உலகம் கொடுக்கும் அந்த வேறொருத்தர். அவர்கிட்ட கரெக்டாக சரியான கேட்கிற விதத்துல சத்தியத்தை நம்ம ப்ரேயர்ல அவர்கிட்ட கேட்கும்போது என்ன அழைச்சிருக்கிறீங்கோ ஒரு கேள்வி போடணும். நம்ம எப்படி பேசிக் கிளாஸ் போகும்போது ஒரு கேள்வி போட்டோம், நரகம் இருக்குதா இல்லையா, பரலோகத்துக்கு யார் போவாங்க, ஒரு கேள்வி இருந்துச்சு இல்லையா? அதுக்கு பதில் தானே பேசிக் கிளாஸ். இன்னைக்கு அதே மாதிரி நம்ம தேவன்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கணும். ஆமா தேவனே, எல்லாரும் அப்படியே தாங்கிறாங்க, எல்லாரும் ஒரு அப்படியே போய்ங்கிற நார்மலாக தான் லைஃப் போயினுக்குது. எனக்கும் அவ்வளோதான். பேசிக் கிளாஸ் கேட்கும் போது இருந்த ஆர்வம் இப்போ எனக்கு அந்த ஆர்வமே இல்லை. தனிந்து போகிற மாதிரி ஃபீலிங் ஆயிருக்குது. விசுவாசம் கம்மியாக இருக்கணும் ஃபீலிங் ஆகுது. எல்லாரும் சாதாரணமாக நடக்கிற மாதிரி தான் நானும் நடந்து போய்ங்கிறேன். நானும் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை தேவனே. அதனால நீங்கள் எனக்கு கூப்பிட்டுக்கிறீங்க. கூப்பிட்டது உண்மை நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அதுக்கு பாத்திரம்னா நடந்து அதுக்கு தேவையான ரூத் எனக்கு புரிய வேண்டியது இன்னும் புரியணுமாக்குது. என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? எது உங்க அந்த அழியாமைக்குள்ள போற சத்தம், அந்த சத்தியம் எது? இன்னும் ஏதோ புதுசா திரும்பி போகணுமா? இல்லை, இன்னும் எங்கேயும் புதுசா திரும்பி போன அவசியம் இல்லை. நம்ம இங்க உட்கார்ந்த இடத்துல இருக்கிற எக்லிஷால், இருக்கிற சேர்லயே, இருக்கிற வீட்லயே, இருக்கிற பைபிள்லயே, இருக்கிற ரசல் ரைட்டிங்ஸ்லயே அங்கங்க கொஞ்சம் இருக்கும். இங்க கூட டிவைட் பண்ணி படிக்க கத்துக்கணும். ஹவு டு ஸ்டடி பைபிள் அதான் கத்துக்கணும். வேதத்தை டிவைட் பண்ணி படிக்கணும். காலத்துக்கு ஏற்ற சத்தியம் எப்படி படிக்கணும், ஊமை பாஷை, அடியாள பாஷை எல்லாம் பைபிள் இல்லைங்களா? அதே வேர்டிக்கு இப்போ ரசல் ரைட்டிங்ஸ் கூட டிவைட் பண்ணி அங்க இருக்கிற சின்ன சின்ன துளிகள் நம்மளுக்கு புரியணும் நிறைய விஷயங்களை தேடி படிக்கும்போது அங்க நம்மளுக்கு ட்ரூத் இருக்குது. வேற எங்கே இல்லை சார் சொல்றீங்களே. அதனால நித்திய ஜீவன்ல 3 விதமான நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து கொடுக்குற அது அழியாமை நித்திய ஜீவன்ல யாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம கீழே தான் இருக்குது. அவர் கொடுறோம்னு சொல்லிட்டாரு. நான் இப்ப என்ன பண்ணோம்? பிரயாசப்படணும். பிரயாசம்னா போய் அங்க போய் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கம் அதெல்லாம் இல்லை. கேட்கறது விடாதான். நம்ம கேட்கறதுக்கே டைம் இல்லை சார் சரிங்களா? யாரோ சொல்லிட்டோம், சப்ஜெக்ட் கேட்டு படிக்கிட்டோம், எங்களை வந்து நாங்கள் என்ன பண்ண கேட்டுட்டு இந்த காலை கேட்டு இந்த காலை விட்டுட்டுறோம். அப்படிதான் ஆகுதுங்க. நானும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான் ஆகுது. இன்னைக்கு கிளாஸ் பேசணும், என் கிளாஸ் ஞாபகம் இருக்கிறது தெரியல டைம்ல அப்படியே ஒரு சீரியஸ் இருக்குதுல்ல. நானும் எனக்கு கேள்வி வரும் கேட்குறேன். எனக்கே என் சப்ஜெக்ட் 3 மாசம் முன்னாடி என்ன பேசுறேன் மறந்து போறோம்னாக்கா அவ்வளோ ஸ்டடி பண்ணி பாவம் கேட்குறவங்க மைண்ட் என்ன ஆகும்? அவங்க மைண்ட் இல்லை, நான் இவ்வளோ ஸ்டடி பண்ணி மறந்துடுறேன். 3 மாசம் 3 சப்ஜெக்ட் நான் சப்மிட் பண்ணேன், என்ன சப்ஜெக்ட் பண்ணேன்ட்டு. நம்ம நரம்புக்கு இருக்கு கெப்பாசிட்டி அவ்வளோதான் சார் சரிங்களா? அப்போ கேட்குற உங்களுக்கு அது ஈஸியாக என்ன பண்ணோம், மறந்து போகிறதுக்கு வாய்ப்புங்க இருக்குது. நம்மளுக்கெல்லாம் வெளியே போயிருந்தோம் கமிட்மெண்ட்டு, வெளியே போயிருந்தோம் குடும்பம் வேலை, வெளியே போயிருந்தோம் சாயங்காலத்துக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு நான் வேலைக்கு, ஆட்டோமேட்டிக்காக கேட்ட விஷயம் மறந்துடுறதுக்கு வாய்ப்புங்க இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணோம், யாரோ ஒருத்தர் பேச போகிறாங்க கேட்கலான்ற மனப்போக்கு இல்லாமல் பர்சனல் ஸ்டடீஸ்
அந்த வசனத்தை ஏன் நான் படிச்சீங்க? என்ன படிச்சீங்களா? பைபிள் படிச்சிட்டீங்களா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? இதுதான் கேட்குற கேள்வி. நீங்களாம் படிச்சுட்ட மட்டும் போதாது, கேட்டுட்ட மட்டும் போகாது, போயிட்ட மட்டும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் பண்றது தான் இது. ஏன் படித்தேன், எதுக்கு படித்தேன், அந்த படித்த விஷயத்தை எந்த அளவுக்கு நான் தியானம் பண்ணேன், அதை என் லைஃப்பில் அப்ளிகபிள் படிக்கிறேன். 100 விஷயம் வச்சுருவோம், எதை அப்ளிகபிள் பண்ணுறது, எதை நம்ம ஞாபகம் வச்சு தெரியாது நம்மளுக்கு. எது சில விஷயம் படிச்சு அதை தியானம் பண்ணி அதை லைஃப்பில் அப்ளிகபிள் பண்ணனா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். அது எங்கே தான் பர்சனல் ஸ்டடீஸில் தெரியும். இந்த மாதிரி கிளாஸ் ஏன் இவ்வளோ கிளாஸ் கேட்டோம், இவ்வளோ கிளாஸ் எத்துங்கிறோமே, இவ்வளோ பேர் அமௌண்ட் போட்டு கன்வென்ஷன் பண்ணுறோமே, அப்போ ஏன்னா நீங்கள் கேட்குறது இல்லையா? நீங்களாம் சொல்கிறது உண்டு, அது சாதாரணம், சொல்லிடலாம் ஈஸியாக. அப்படிலாம் ஒரு பர்சனுடைய ஒரு சகோதரி அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது புரிஞ்சுக்கணும். நம்ம நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்துடணும், அது இல்லை சொல்றீங்க. இது சும்மா நான் ஒரு வழி, இப்படி நடக்கலாம், நீங்கள் இப்படி செய்யலாம். எதுக்காக? அந்த சத்தத்தை நம்ம ஞாபகத்தை வைக்கிறதுக்காக தான். நான் போட்டு தர ரூல்ஸு, இப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் அந்த லக்கை அடைய முடியும்னு நான் ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுக்கோ, அந்த ரூல்ஸ் நடிப்பீங்க ஒழிய உங்களால் கேட்குங்க ஒழிய அது நடக்க முடியாது. அதை நீங்களே வந்து ரூல்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு நீங்களே பர்சனல் ஸ்டடி பண்ணி ஏதோ சத்தியம் கேட்டு படித்து புரிஞ்சு சந்தோஷப்பட்டு, இந்த மாதிரி இப்படி ஆளுநர் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விசுவாசத்தை நம்ம வைக்கணும்டா, இந்த மாதிரி நம்ம சத்தியத்தை டெய்லி படிக்கணும், இதை அப்ளிகபிள் பண்ண என் லைஃப்பில், உங்களுக்கு நீங்களே ஒரு ரூல்ஸ் போட்டுக்கீங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு அந்த சத்தியத்தை வளரணும்னு ஒரு அச்சாரம் போட்டுக்கீங்கன்னு வச்சுக்கோ, அதில் இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயும் கிடையாது. அது அந்த ஆக்டிவிட்டிஸில் நம்ம போனோம் சொல்கிறாங்க. ஏசு அப்படிதான், அடியே நான் இருக்கிற போகிறேன், அவருக்கு யாரும் சொல்ல இது செய்யாது செய்யன்னு சொல்லிட்டு. இயேசு நம்ம போல பண்ணுங்க, ஒரு மனுஷன் மாதிரி தான் தானுங்கோ. அவரை பற்றி வசனம் படிச்சிங்களா நீங்கள்? அதாவது இந்த பசக்காட்டை மறுத்து துக்கம் ஆடுவீங்களாம். அவர் தாமே வெறுமையாயிட்டாராங்களாம். நம்மளும் தான் வெறுமையான சிறங்கனுங்க. அவன் யார் வெறுமையா பையன், ஒன்றும் இல்லை அவன்கிட்ட சொல்கிறது இல்லைங்க. சில பேர் மாதிரி நம்ம இயேசு கிறிஸ்து கூட அவர் வந்து நம்ம அவங்களோட தாங்க இது சக்தி. இப்போ சாத்தான் கேலி பண்ணிப்பாரு. ஏனென்றால் இயேசுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது தேவனுக்கு சரிசமமான நிலையில் இருந்தவர் அந்த ஸ்தானத்தை விட்டு தேவ தூதர்களும் சற்ற சிறியவன் ஆயிட்டு, பவர் அப்படின்னா அர்த்தம், நாங்க தூதருக்கு இருக்கிற பவர், அந்த சக்தி, அந்த சிந்தனை எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு அவருக்கு. இப்போ எப்படியும் கையில் ரூபாய் 1,00,000 இருந்து சடனா இன்னைக்கு லாஸ் ஆயிட்டு நாளைக்கு ஜீரோ அடிஞ்சிருமா, அந்த மாதிரி ஜீரோ ஆயிட்டார் இயேசு. தாமே வெறுமையாக்கி, ஒரு பாயிண்ட், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாய் சிலுவையின் மரணம் பரிந்தும். அப்படின்னா இது ஒரு சும்மா ரைமிங் சொன்னவன், இன்னைக்கு பேச ரைமிங் வசனம், ரைமிங்க்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளா? அதான் இல்லை சார், சரிங்க. அதெல்லாம் ஒரு வாழ்க்கை, ஒரு டைட்டில். தம் எருமை எப்படி ஆக்குறார்? அடிமை ரூபம் யாருது அந்த அடிமை ரூபம்? ஒருவன் அடிமை ஆயிட்டாக்கா அவனோட நிலை என்ன? இயேசுக்கா இருக்குதுங்க சார். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா அணிகிறாரு. நமக்கு வந்து எல்லா சோதனையும் அவருக்கு வந்திருக்குது. அதை பாவம் பண்ணலையா? திங்க் பண்ணி பாருங்க. நம்ம ரட்சகர் மீட்பர், அவர் அழியாமை பெற்றுக்கொள்ள அவரோட ஸ்தானம் எப்படியெல்லாம் விட்டு அவர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாரு? தானே படிச்சாரு. என்னை குறித்து சுருள்ல எழுதப்பட்டிருக்குது, இதோ சித்தத்தை செய்ய வருகிற. ஏதோ தேவன் பர்சனல் வந்து நீங்க இதெல்லாம் படி, இது படி பர்சனலாம் சொல்ல, தன்னை குறித்து தேடி படிச்சாரு. 39 புத்தகம் இல்லைங்களா ஓல்டேஜ்மெண்ட்ல. தான் எப்படி வாழணும், தான் எப்படி அடிக்கப்படி போறேன், எப்படி மரணத்துக்குள்ள போறேன் இல்லைங்களா? யாரெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டா வருவாங்க, அப்போ சொல்றவங்க யார் சொல்லித்தாங்க? ஏசு கூட இருக்க சொல்லித்தாங்க. ஏசு செத்துறாரு, உயிர் தந்து மேல போயிட்டாரு. இப்போ மாமூலி அவங்க வாழணும் இல்லையா? அவங்க வந்து நம்மளும் போதிச்சு, அப்போ சொல்றவங்க வந்து சபையை போதிச்சாங்க, அப்போ சபையை கேட்டு வாழ்ந்துச்சு. ஆனா அப்போ சொல்றவங்க யாரு போதிப்பாங்க? அவங்களும் மனுஷன் தானே, அவங்களும் கமிட்மெண்ட் தானே, அவங்களும் வாழ்க்கையை வாழணும், விசுவாசத்தில் வளரணும். யாருன்னா சொல்லி கொடுத்தா, நம்மளும் யாருன்னா சொல்லி கொடுத்தாதான் நம்ம விசுவாசம் பெருகுது. அப்போ சொல்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்போ அப்படின்னு
பர்சனல் ஸ்டடீஸ், தன்னை குறித்து படிக்கணும். தான் எதுக்காக அழைக்கப்பட்டேன், தன்னோட ரட்சிப்பு என்ன, இவைகளை நம்ம சிந்திச்சு அதுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் ஆகுது. யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னாக்கா அப்படி ஆகாது சார். சொல்லுங்கள நானே படிக்கணும், அந்த விசுவாசத்தை போக சொல்லி அப்படி போறதுக்கு தேவன் ஆவி கொடுப்பாராக. இது நித்திய ஜீவன்னா 3 நித்திய ஜீவன் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கொடுக்குற நித்திய ஜீவனில் போறதுக்கு பிரயாசப்படணும். தேவன் கொடுத்த இந்த நன்மைகள்ல முதலாவது இளைப்பாறுதல், அப்புறம் நித்திய ஜீவனை பத்தி பார்க்குறோம். கடைசியா 3வது ஒரே விஷயம் பார்த்து முடிச்சிடலாம். கிறிஸ்துவின் மூலமா சமாதானம். நம்ம வாழ்க்கையில சமாதானம் இருக்கணும் சார். 14:27 யோவான் 14வது அதிகாரம் 27 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதுதான் சொல்லப்படுறோம். இந்த உலகத்துல உங்களுக்கு கஷ்டம் இருக்கும், கலங்கம் இருக்கும், பிரச்சனைகள் இருந்தே இருக்கும். ஆனா நீங்க திசை கெட்டு போயிடாதீங்க. என் நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் வரும், என் நிமித்தம் உங்களை சபை விட்டு தள்ளிடுவாங்க, என் நிமித்தம் உங்களை கல்கள்ல அடிப்பாங்க, என் நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் வரும். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம் 129. ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அருளப்பட்டிருக்குது கிஃப்டா கொடுக்கப்படுகிறது பாடுகள். அப்ப பாடுகள் தான் தேவன் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும்னா இந்த உலகத்துல பிரச்சனைகள் தான், பாடுகள் தான். ஆனாலும் பிரச்சனை இருக்குது, பாடுகள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கல்லடி இருக்குது, அவமானம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பழைய இலைப்பாறுதலை விட்டு டென்ஷனோ ஏதோ ஒரு பாரத்தை தலையில் வைக்காம போகாம இதெல்லாம் இருக்கும், இருந்தாலும் நான் சமாதானமா அதை சொன்னது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போறேன். எனக்கும் இந்த உலகம் இந்த உலகம் என்னையும் ஏத்துக்கல, என்னையும் இந்த உலகம் அங்கீகாரம் பண்ணல. என்னோட சொந்த சகோதரிகளே என்ன பண்ணாங்க, கல்லெடுத்து அடைக்க வந்தாங்க. என் சொந்த வீட்டாரு, என் சொந்த எக்லிஷா, அவரு ஒரு இயேசுவோட எக்லிஷா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் உபதேசம் பண்ணும்போது அவருடைய சொந்த ஊர்ல இருக்கிற சபையில தான் பண்றாரு. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி முடிச்சதும் அவர் அடிச்சு பழுத்த தூக்கி போட்டு சாவடிக்க பார்த்தாங்க. சொந்த தம்பிங்கோ அண்ணன் தம்பிங்கோ அவங்க இயேசு சொல்ற சத்தியத்தை ஏத்துக்கவே இல்லை, இயேசுவை விசுவாசிக்கவே இல்லை. உயிரோட இருக்கும் வரைக்கும் என்ன இந்த உலகம் பகைச்சிச்சு, அதே மாதிரி உலகம் பகைக்கும். அந்த பகைக்கிற சமயத்தில், அவமானப்படுத்துற சமயத்துல, பாடுகள் அனுபவிக்கிற சமயத்துல சந்தோஷம் இருக்கணும், அதோடு கூட சமாதானம் இருக்கணும். காபரி பண்ணிக்கூட நம்ம ஐயோ என்னாச்சு நம்ம ஆயிடுறோம். நான் எங்க வீட்டுல பாத்துக்கிறேன், சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியாச்சுன்னா ஒரு காபரி ஆயிடுறாங்க. ஒரு மாதிரி என்ன பண்றது ஏது பண்றது, அங்க போலாம் இங்க போலாமா போன் பண்ணி எல்லாருக்கும் போன் பண்ணி இதாச்சு. அப்ப 5 பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க. 5 பேர் அட்வைஸ் யாரோட அட்வைஸ் கேட்கறது, யாரோட அட்வைஸ் கேட்க போய் டென்ஷன் போகுது குடும்பத்துல. விட குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் ஆயிருக்குது, ஹாஸ்பிட்டல் பண்ணாக்கா 2-3 கோர்ஸ் மாத்திரை கொடுப்பாங்க. அது 2-3 கோர்ஸ் இருக்கிற நோவு இருக்கும், அந்தந்தா இருக்கும், இது நடக்கும் தான். அது காப்ரியா எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு ஒரு மாதிரி பிரச்சனையா ஆயிடுச்சுங்களா. ஒருத்தருக்கு அந்த சின்ன பிரச்சனை ஃபுல் ஃபேமிலிக்கே எஃபெக்ட் ஆகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுரும். அது ஆகுதுங்க. அது இயற்கை எல்லா குடும்பத்திலும் இயற்கை தான். ஆனா சத்தியம் புரிந்திருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவின் பாதையில நடக்கிறவங்க, ரோமன்ஸ் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு சகலமும் நன்மைக்காக நம்மளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோம். இந்த வசனத்தை நீங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை வந்துடும். காபரி பண்ணிக்க மாட்டோம். ஒரு கொஞ்சம் நேரம் காபரி இருக்கும்,
ஒரு டென்ஷன் மனுஷனுக்கு அவருக்கு தான் நடக்க ஆவே கூடாதுன்னு சொல்லுவார்ல. ஒரு ரிலீஃப் மைண்டு ட்ரூத்து தேவன் சில வசனங்கள் நம்ம ஞாபகம் அந்த சமயத்தில் ஞாபகம் நீங்க இன்னைக்கு இதுலேருந்து ஏதோ ஒரு பாடம் கிடைக்க போகுது நம்மளுக்கு. இதுலேருந்து ஏதோ விசுவாச டெஸ்ட் நடக்க போகுது. அந்த ஒரு வசனம் எப்போ என்ன பண்ணும்னா, இந்த வசனம் நம்ம தேவன் நான் என்னுடைய சமாதானத்தை விட்டு போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அன்றியும் நம்ம அழைக்கப்பட்டவங்களுக்கு தேவன் அன்பு செய்றவங்களுக்கு சகலம் நன்மைக்காக தான் நடக்க போகுது. தீமையா இருந்தா கூட அது ஏதோ ஒரு நன்மை நடக்க போகுது மாத்திருது. ஆனா அப்ப தெரியாது. சாயங்காலத்துக்கும் நாளைக்கும் அந்த நன்மை என்னதென்று நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அது உங்களுக்கு மைண்ட சமாதானம் வச்சாதான் வசனங்களும் சத்தியங்களும் ஞாபகம் வரும். காபரியாவே டென்ஷனாவே இருந்தீங்கன்னா எந்த வசனம் ஞாபகம் வராது, எந்த பிரதர் ஞாபகம் இருக்க மாட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை மட்டும் தான் பெரிய பாரம் மாதிரி மைண்ட்ல உட்காந்துருக்கும். அப்போ ஆனா நீங்க அந்த பிரச்சனையை சமாதானத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, ஏதோ காரணத்துல அந்த சமாதான சூழ்நிலையில டக்கு டக்குன்னு உங்களுக்கு வசனம் வரும். உங்களுக்கு தேவன்கிட்ட போயிட்டாக்கா வசனம், வார்த்தைகள், சத்தியங்கள், இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் ஞாபகம் வந்ததும் கொஞ்சம் கூலம், கொஞ்சம் சமாதானம் ஆகிறதுக்கு, கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறதுக்கு தேவனோட வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம நம்பிக்கை வசனம் தான் இல்லைங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சமாதானம். அப்போ சமாதானமா முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். பொறுமையா இருக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போதோ. தேவன் கேட் பண்ணுவார் நம்மள. அந்த மாதிரி ஒரு சமாதானம் நமக்கு தெய்வீக சமாதானம் நம்மளுக்குள்ள ஆளுகை செய்யும். அதான் அப்போஸ்தலர் சொல்றது. சபையர் அனைவரையும் தெய்வீக சமாதானத்தோட வழிநடத்துங்க சொல்லுவாங்க. அப்ப இப்படியாக இந்த மாதிரி சமாதானத்திலையும் இளைப்பாறுதலையும் அந்த மிகப்பெரிய நித்திய ஜீவன் இதெல்லாம் இன்னும் அதிகமா இருக்கு. ஒரு 8 பாயிண்ட் இருந்துச்சு. நான் 3 பாயிண்ட் சொன்னேன். இப்போது இது இவைகளை நாட அதுக்குள்ள நிலைத்து இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கவும் அந்த அதி விசேஷமான நித்திய ஜீவன் அழியாமையை பெற்றுக்கொள்ற பிரயாசமும் சமாதத்துல நிலைத்து நிற்கவும் தேவன் நமக்கு பரிசுத்தாவியும் சத்தியத்தின் ஞானத்தை கொடுத்து வரப்புற நாட்களை வழி நடத்திட்டோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ.